ஈஸியாக ஃபால்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாரியோட ராங் சைடு கீழே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 12 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துலேருந்து ஃபால்ஸை வச்சு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபால்ஸோட ரைட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ராங் சைடு பக்கம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம 12 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி குட்டியாக ஒரு மடிப்பு மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா சாரி கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்க தான். காட்டன் சாரீனா நீங்கள் இந்த மாதிரி மடிக்க தேவையில்ல. சம் சாரீஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வழுவழுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 2 குட்டியாக மடிப்பு மடித்து நீங்கள் தச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஃபால்ஸை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜில் நீங்கள் ஒரு மடிப்பு மடித்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. திருப்பி அகைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே தைக்கக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல ஃபால்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல போய் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் எட்ஜை மடித்து தைச்சிட்டு திருப்பி அகைன் மேலே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். தைச்சிட்டு வரும்போது நீங்கள் எந்த இடத்துல 2 குட்டி மடிப்பு மடிச்சிருப்பேன் இல்லைங்களா, அந்த இடத்துல திருப்பி மேலேயும் ரைட்டாக மடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண வேண்டியதான். மடிக்கிறது வேண்டாம் காட்டன் சாரீனா நீங்கள் எதுவுமே மடிக்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இதே மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.